சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கண்மணியும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. இதை வந்து தமிழ் பார்த்துடுறாங்க. ஹோட்டலில் வந்துட்டு காரெல்லாம் கொடை அசைச்சு கூப்பிடும்போது, என்னது இது கண்மணியும் ஆறுமுகமும் எங்கேயோ போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தமிழ் வந்துட்டு அவங்க முதலாளிகிட்ட சொல்லிட்டு வேகமாக பேகை எடுத்துகிட்டு கிளம்பி கண்மணியை ஃபாலோ பண்ணி ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் கருப்பு வந்துட்டு சரியாக வந்துட்டு தமிழ் கொடுத்த பிளான்னால அவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக பிளான் பண்ணி தூக்கிட்டாரு. போலீஸெல்லாம் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி கையும் கழுவுமா ஆதாரத்தோடு தூக்கிட்டாங்க. எல்லாரும் வேகமாக வந்துட்டு மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மாப்பிள்ளை வந்து மணமேடையில் உட்காந்துருக்காரு. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணை இன்னும் காணோம், கண்மணி இன்னும் மண்டபத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஏன்னா கண்மணி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க கண்மணி இன்னும் வரலங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மோகனா சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சத்தம் போடுறாரு. உடனே மோகனா சொல்றாங்க, எங்க கண்மணியை இன்னும் காணாங்க. கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் மாற்றி மாற்றி பூரணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் 2 பேரோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போதான் சன்னாசி தம்பியும் கூடவே எல்லாரும் சேர்ந்து கண்மணியை தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆகிருது. இங்கே வந்து ஈஸ்வரி வந்துட்டு, ஐயோ இந்த ஆறுமுக பையன் தான் கண்மணி ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்துது. சும்மா இரு ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்க சத்தம் போடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னாசிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சன்னாசி வந்து, அண்ணே இங்கே ஒரு இடத்துலையும் நம்ம கார் இல்லைனே, சுற்று வட்டாரத்துலையே 4 பெட்ரோல் பல்க்கு தான் இருக்குது. ஆனால் அந்த 4 பெட்ரோல் பல்க்லேயும் நம்ம வண்டி இல்லைனே அப்படின்னு சன்னாசி சொல்லிடுறாரு. இங்கிட்டு இந்த நந்தகுமாரோட குடும்பம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருதுங்க. என்னங்க நீங்கள் கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே நாங்கள் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற குறைய கூட கண்டுக்கிறாம நாங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இப்போது சமயத்தில் வந்துட்டு பொண்ணை காணோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நாங்கள் பெரிய இடத்து சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எங்களோட உள்ள மான மரியாதையும் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தகுமார் அப்பா கத்துறாரு. அண்ணே கொஞ்சம் பொறுங்கண்ணே, கோவப்படாதீங்கண்ணே, என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு. வேகமாக வந்து ராஜாங்க வந்து போலீஸ்கிட்டலாம் சொல்லி தேட சொல்லி அனுப்புகிறாரு. கரெக்டாக வந்து கருப்பு எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. மாமா இந்த கல்யாணம் உடனடியாக நிற்கணும் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. கருப்பு வந்து, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கேட்குறாரு. ஆமாம் மாமா இந்த கல்யாணம் நிப்பாட்டணும். இந்த அர்க்கான்ல நந்தகுமார் இவன் சரியான பொம்பளை பொறுக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. பின்னாடியே போலீஸ் வந்துட்டு நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை கழுவுமா பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. சார் இவர் சொல்கிற மாதிரி இவன் இருக்கான்ல, இவன் சரியான பொம்பளை பொறுக்கி சார். அந்த லாட்ஜில் எல்லா ரூம்லையும் ரகசிய கேமரா பொருத்தி வச்சு அதிலிருந்து நோட்டை பிடிச்சி எல்லாத்தையும் ரகசியமாக வீடியோ எடுத்து அவங்களோட ஆசைக்கு இணங்க சொல்லி கிட்டத்தட்ட 100-150 பொண்ணுங்களை ஏமாத்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இவன் தண்ணி குடி கெட்ட பழக்கம் எல்லா பழக்கமும் இவனுக்கு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கத்தி கேட்குறாரு. இல்லை சம்மந்தி நீங்கள் நம்பாதீங்க, என் புள்ள அப்படிப்பட்ட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையோட அப்பா கத்துறான். உடனே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அந்த நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ சொல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறான். ராஜாங்க வந்துட்டு அந்த நந்தகுமாரையும் கருப்பசாமியும் போட்டு வெளுத்து எடுத்துடுறாரு. என்னடா நடிச்சுங்க, எங்களெல்லாம் பார்த்தா ஏமாடி மாதிரி தெரியுதாடா, என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசில் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியாடா பண்ணுவீங்க, பொண்ணுங்களை ஏமாத்தி கடைசியில் என் பொண்ணையே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எப்படிடா உங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இங்கே கருப்பு சொல்கிறாரு, நல்லா போடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு பக்கம் சொல்கிறாரு. போலீஸ் வந்து, சார் விடுங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சார் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு, டேய் சொல்கிறா நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. உடனே அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிடுறான், ஆமாம் சார் நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் சார் கல்யாணம் பண்ணேன். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த இருக்காங்களே உங்கள் தம்பி பொண்டாட்டி ஈஸ்வரி, அவங்க தான் எல்லாமே என்கிட்ட சொன்னது. இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணு கொஞ்சம் ஊனமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த சொத்தில் பாதிக்கு பாதி பங்கு இருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் பையனை அப்புறம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுங்க.
சொத்தை பூரா வாங்கிட்டு அதில் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் எங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கமிஷன் பேசுனாங்க அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கருப்பசாமி சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிது ஈஸ்வரி. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காலில் வந்து விழுகுது. ஈஸ்வரி நீ இப்படி ஒரு நன்றி கிட்ட ஜென்மமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாரு. யாரும் இங்கேருந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்துட்டு சத்தமாக கத்துறாரு. ராஜவங்க வந்து ஈஸ்வரி அடிச்சிடுறாரு. இதுக்கு மேலே உனக்கு அவ்வளோதான், இனிமே மாமா கீமான்னு சொல்லிட்டு வந்த அப்புறம் நடக்கிறது வேற. இப்படி கூட இருந்துக்கிட்டே குளிப்பெருக்க பார்த்துருக்க பார்த்தியா, என் பொண்ணு உனக்கு என்ன பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கத்துறாரு. சன்னாசியும் போட்டு அடி வெளுத்துறாரு ஈஸ்வரிய. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த குடும்பாலையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ராஜவங்க வந்துட்டு கண்மணி எங்க இப்போ அப்படின்னு கத்துறாரு. மாமா இந்த இருக்காங்க கண்மணி ஆறுமுகமும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு கண்மணியும் ஆறுமுகத்தையும் கூட்டிட்டு வராங்க. ரெண்டு பேரும் மாலையை கழுத்துமா நிற்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுதுங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி வாயை பொழக்குது, இன்னொரு பக்கம் சாவித்திரிக்கு ஷாக் ஆகுது. என்ன இவளை நம்ம அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம கொஞ்சம் கமிஷன் காசு அடிக்கலான்னு பார்த்தா இவ என்னடானா டிரைவரை மாலையை கழுத்துமா கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் ஷாக் ஆகி நிற்கிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மாமா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் படிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தாங்க. நான் நடந்த விஷயத்த சொல்லி நான் தான் இவங்க ரெண்டு பேரையும் கையோடு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜவங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாரு. கண்மணி வந்துட்டு அப்பா என்னை மடிச்சிருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணா ஆறுமுகத்தை தாப்பா கல்யாணம் பண்ணுவேன், வேற யாரும் என் கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ராஜவங்க காலில் விழுந்து அழுகுறாங்க. சேதுவும் வந்துடுறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேதுகிட்ட வந்து கருப்பு சொல்றாரு. உடனே வந்துட்டு அப்பத்தா சொல்றாங்க, ராசாங்கோ நீ நம்ம கண்மணிக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கட்டி வச்சிரு ராசாங்கம், இவ்வளவு தூரம் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, இப்போ இவனுக்கே நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க. உனக்கு என்ன புத்தி கிட்டு கெட்டு போச்சாமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, போயும் ஒரு டிரைவருக்கு போய் நம்ம கண்மணியை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சண்டைக்கு வருது. அப்பா எனக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. ராஜவங்க வந்துட்டு கண்மணியை தூக்கி கண்மணியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. சரிம்மா எல்லாம் ஓ விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்துட்டு கண்மணியோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் அதிர்ச்சியாகி நிற்கிது ஒரு பக்கம். சாவித்திரி வந்துட்டு அண்ணே என்னண்ணே சின்ன பிள்ளை ஏதோ தனமா பேசுதுன்னா நீ என்னை ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து கத்துது. நீ சும்மா அறி சாவித்திரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணே என் மகதான் இப்போ கண்மணி வாழ்க்கையை காப்பாத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. உடனே கருப்பு சொல்றாரு, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானும் தமிழும் நேற்று பேசிக்கிட்டதை கேட்டுட்டு முன்னாடியே போய் துப்பறியலான்னு போச்சு, அது என்னடானா போய் படுத்து தூங்கிருச்சு மாமா. இப்போ தமிழ் சொன்ன எல்லா பிளான்னால தான் நாங்கள் கரெக்டாக இப்போ கண்மணி வாழ்க்கையை காப்பாத்திருக்கோம், எல்லாம் தமிழ்னால தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சொல்றாரு. இது கேட்டுட்டு எனக்கு நன்றி சொல்றாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு வயிறு எரியுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.